இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கதை பார்க்கலாம். இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு சென்று வாழத் தொடங்குகிறாள். அங்கு அந்த புதுமண பெண்ணுக்கும் அவள் மாமியாருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒத்துப்போகவில்லை. எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம், சண்டை, சச்சரவு என்று நாள்தோறும் இவர்களுக்கிடையே வேற்றுமை வளர்ந்து கொண்டே இருந்தது. கணவனோ இருதலை கொள்ளி எறும்பு போல திண்டாடினான். ஒரு நாள் இந்த புது மருமகள் அவளுடைய தகப்பனாரின் நண்பரை பார்ப்பதற்காக சென்றாள். அவர் பச்சிலை மூலிகை மருத்துவத்தில் கைதேர்ந்த மருத்துவர். அவரிடம் சென்ற அந்த மருமகள் தனக்கும் தன்னுடைய மாமியாருக்கும் இருக்கக்கூடிய சண்டையை பற்றி எடுத்து சொல்லி மாமியாரை கொல்வதற்கு வழி வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த நாட்டு மருத்துவரோ மூலிகை பொடி ஒன்றை கொடுத்து, இது மெல்ல கொல்லும் நஞ்சு, இதை தினமும் உன்னுடைய மாமியார் சாப்பிடும் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடு, ஒரு சில மாதங்களில் இயற்கை மரணம் போல இறந்து விடுவார் என்று சொல்லி அந்த மருந்தை கொடுத்தார். மேலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும், முக்கியமாக உன்னுடைய மாமியாரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள், அப்பொழுதுதான் உன்மேல் யாருக்கும் சந்தேகம் வராது, எல்லாமே ஒரு சில மாதங்கள் தானே என்று கூறி அனுப்பி வைத்தார். அதன்படி மருந்தை உணவில் கலந்து அன்புடன் மாமியாருக்கு பரிமாறினாள். மருமகளின் அன்பை கண்டு மாமியாரும் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். நாளடைவில் 2 பேருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. இப்படியே பல மாதங்கள் சென்றன. மாமியாரின் அன்பில் திக்குமுக்காடிய அந்த மருமகள் மருத்துவரிடம் ஓடினாள். ஐயா, இந்த மருந்துக்கு மாற்று மருந்து ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கெஞ்சினாள். ஏனம்மா அப்படி சொல்கிறாய் என்று அவர் கேட்க, என்னுடைய மாமியாரை நான் இழக்க விரும்பவில்லை என்று அழுதாள். அப்போது அந்த மருத்துவர் சொன்னார், நான் நஞ்சு மருந்து எதுவும் கொடுக்கவில்லை, அது வெறும் சத்துப்பொடிதான். அப்போது நஞ்சு உன்னுடைய மனதில்தான் இருந்தது. நீ அன்பாக நடந்து கொண்டதால் உன்னுடைய மனதில் இருந்த அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இப்பொழுது முழுவதும் நீக்கப்பட்டு விட்டது. அதனால் நீ சந்தோஷமாக போய் வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்சரி தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.